ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் டே 2 வெயிட் லாஸ் சேலஞ்சில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் அண்ட் தென் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்ண போகிற வாக்கிங்கோட ஸ்டெப்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டெப்ஸு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 2500 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதோட இமேஜை தான் வந்து நான் உங்களோட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ நேற்று வந்து 2000 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்ததுனால இன்றைக்கி 2500 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பண்ண போகிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இமேஜில் காமிச்சிட்டு இருக்க எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜில் காமிக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா பர்பீஸ். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் சீரியஸாக எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. நானே வந்து யூடியூப்பில் போட்டு தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எடுத்தேன். ஸோ ஆக்சுவலாக இது வீடியோவில் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சிம்பிளான எக்ஸசைஸாக வந்து எனக்கு தெரியல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸசைஸ் வந்து நான் எவ்ரி 10 டைம்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பிரேக் விட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் இது வந்து எவ்ரி 5 ஸ்ட்ரெச்சஸ்க்கு ஒரு தடவை வந்து பிரேக் விட்டேன். ஸோ மொத்தமாக இந்த எக்ஸசைஸ் வந்து 20 தடவை வந்து பண்ணணும். பட் நான் 5 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் பிரேக் விட்டு அகைன் 5 தடவை இந்த மாதிரி வந்து 20 தடவை வந்து பண்ணேன். உங்களால் கண்டினியூஸாக பண்ண முடியலன்னா நீங்களுமே 5 தடவைக்கு ஒரு தடவை பிரேக் விட்டுக்கலாம். இல்லை 2 தடவை 3 தடவைக்கு இடையில பிரேக் விட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைஸ் நம்ம நமக்கு ஃபுல் பாடிக்குமே ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு சின்ன வேக்கப் கால் மாதிரி இருந்தது. ஸோ நல்லாவே இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸு. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இது கூடவே வாக்கிங் 2500 ஸ்டெப்ஸ் வாக்கிங்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து Q&A செக்ஷன் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். பால் வந்து குடித்தா அதிகமாக வெயிட் போடுமா, வெயிட் லாஸ் சமயத்தில் நம்ம பால் குடிக்கலாமாங்கிற கொஸ்டினுக்கு தான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். காலையில் நேரத்தில் வந்து பால் சாப்பிட்றத அடல்ட்ஸ் வந்து மெயினாக வந்து அவாய்ட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் பால் சாப்பிடும்போது நமக்கு பித்தம் வந்து அதிகமாகும் உடம்புல. அது பாலாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும், காஃபியாக இருந்தாலும் காலையில் நேரத்தில் வந்து பாலை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பித்தம் அதிகமாகி சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் காலையில் நேரத்தில் வந்து பாலை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி பால் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டுப்பால் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மாட்டுப்பாலில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் மாட்டுப்பால் வந்து ஒரு நாளைக்கு 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஸ்வீட் மட்டும் ஜீனி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி வந்து பாலோ டீயோ வந்து எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பால் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுவுமே நீங்கள் சுகர் கம்மியாக தான் வந்து குடிக்கணும். ஸோ நார்மலாக வந்து பால் வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கிறது அவ்வளோ வந்து நல்லது கிடையாது. ஏன்னா அது தைராய்டு ப்ராப்ளத்தையும் சரி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தையும் சரி இன்க்ரீஸ் தான் பண்ணுமே ஒழிய அதை வந்து குறைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க பால் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் வெயிட் லாஸ் பீரியடில் இருக்கும்போது பாலை வந்து கம்மி பண்ணிக்கிறது இது ரொம்பவுமே நல்லது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இந்த டிப்பை. ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டே 3 வெயிட் லாஸ் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ பாய்.